பிற மதத்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்ததுல யகூதிகள் தான் பெரிய எதிரிகள் நம்ம சொல்லி இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க பள்ளிவாசல்ல. இருக்கும் பொழுது ஒரு யகூதியுடைய பிரேதம், இறந்து போன உடல் ஜனாசா கொண்டு போகப்படுகிறது. எதுக்கு வருது? உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க. அதாவது வர்றது எது? யகூதியுடைய உடல் தான் கொண்டு, இறந்து போன யகூதியுடைய உடல் கொண்டு வர்றாங்க ஜனாசாவை. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எந்திரிச்சு என்ன செய்றாங்க? நிக்கிறாங்க. சஹாபாக்கள் நினைக்கிறாங்க இந்த வர்றது யகூதியுடைய பாடின்னு தெரியாம ரசூலா நிக்கிறாங்க போல இருக்குன்னு சொல்லி அவங்க யாவப்படுத்துறாங்க. இன்னஹா ஜனாசத்து யகூதியின், அல்லாஹ்வுடைய தூதரே இது யகூதியுடைய ஜனாசா, அவருடைய பாடி அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ரஅய்துமுல் ஜனாசத ஃபுகூமு, எந்த ஜனாசா வந்து எழுந்து நில்லு, யகூதியா இருந்தா என்ன வேற யாரா இருந்தா என்ன, எழுந்து நில்லு பேசாம அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு புகாரியில 1311 இருக்கிறது. 1313ல அலைஸத் நஃப்ஸன், அது ஒரு உயிர் இல்லையா, அதுவும் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லி காரணத்தை சொன்னதாக 1313வது ஹதீஸ்ல அதுக்கு காரணத்தையும் சேர்த்து சொன்னதை நம்ம பார்க்கிறோம். இப்ப என்ன பார்க்கிறோம்? இந்த ஒரு மனித நேயம் இன்னைக்கு பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய பாடியை இன்னைக்கு எடுத்துட்டு போக முடியல, சில தெருக்கள்ல, சில கடை வீதிகளில் எடுத்துட்டு போக முடியல, சில ஊர்களில் கொண்டு போய் கடந்து கொண்டு போக முடியல. செத்து போன உடலை கொண்டு போகும்போது நீ மோசாதிக்காரனுடைய பாடி எங்க தெருவில் இப்படி வர்றது, எங்க அடக்கத்தலத்துக்கு எப்படி வர்றது, நாங்க விடுவோமா அப்படின்னு செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இவர் இந்த பாடி எங்க போகுது? ஒரு பெரிய ஒரு சக்கரவர்த்தியுடைய ஆளுகையில் உள்ள ஒரு நாட்டுல, பெரும்பான்மையாக முஸ்லிம்கள் உள்ள ஒரு நாட்டுல, அவங்களுடைய தலைமை செயலகம், பள்ளிவாசல் தலைமை செயலகம், ரசூலுல்லாஹ் அமர்ந்திருக்கிற அந்த இடம் தான் தலைமை செயலகம். அப்ப தலைமை செயலகம் அமைந்துள்ள இடத்துல அதை கடந்து பள்ளிவாசல், உலகத்திலே சிறந்த பள்ளிவாசல் 2வது இடத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவிங்கிற இடத்துல கடந்து அந்த பாடி போகுது. எப்படி உன் பாடியை கொண்டுட்டு எங்க தெருவுக்குள்ள நீ வந்த கேட்கல, எந்திரிச்சு நிக்கிறாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? இந்த மாதிரி ஒரு பாடி எடுத்துட்டு போனா எவ்வளவு பெரிய, அது போதுமா கலவரத்துக்கு, மனுஷன் வெட்டி சாட்சிக்கிறதுக்கு இது காரணமாக்கிடுவாங்களே. அப்ப அந்த மாதிரி பிற மதத்தவர்கள் வந்து நம்ம வழிபாட்டு தலத்தை கடந்து போறாங்கன்னா போயிட்டு போறாங்க. ரோடு எல்லாத்துக்கும் போது தொலைஞ்சிட்டு போ, இதுல என்ன பெரிய விஷயம்? அப்ப ஒண்ணு என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் அங்க இருக்கிறாருங்கிற பயம் இவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல. யாருக்கு? ஏன் அப்படி பயமுறுத்தி ஆட்சி பண்ணல. இந்த எதிரி சமுதாயத்தவர்களுக்கு பாடியை கொண்டு போறோம், முகமது உட்கார்ந்து இருப்பாரு, அவர் தெரு அங்கதான் இருக்கு, ஒரு கோட்டை அங்கதான் இருக்குது, அவர் அரண்மனை அங்கதான் இருக்குது, அதை தாண்டி போனா அதை பின்னி எடுத்து போறாங்க, கொஞ்சமாவது பயம் இருந்தா வேற கிட்ட போயிருப்பாங்களா இல்லையா? அந்த மக்களுக்கும் எந்த விதமான பயமும் கிடையாது. இவங்களும் வந்து இவங்க தான் வந்து எந்திரிச்சு நிக்கிறாங்க. மற்றவங்களா தடுத்தாங்களா? எந்திரிச்சு நிக்கிறதான் ஏன் நிக்கிறேன்னு கேட்டாங்களே தவிர அவங்க சும்மா தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்மளை கடந்து போகுது, போயிட்டு போகுது, என்ன போனா என்ன, கொஞ்ச நேரம் கடந்து போனா என்ன ஆயிரம் போகுது? இந்த மனப்பான்மை பெரும்பாலும் வந்து விட்டது என்று சொன்னால் எந்த பஞ்சாயத்து இருக்காது, கலவரத்துக்கு இடமே கிடையாது. எல்லா சமுதாயத்தில் உள்ளவர்களும் என்ன செய்யணும், அவங்க இதை நம்ம பக்கம் போட்டு நம்ம இது அவங்க பக்கம் போட்டு கொஞ்சம் போறதுனால என்ன இருக்குது. ஆனா அது சில பேர் இருக்காங்க வம்பு கொண்டே வந்துகிட்டு என்ன செய்யறது, அதை கொண்டு போறது மாதிரி இல்லாம வேற மாதிரி திட்டுறது, ஒரு சமுதாயத்தை அசிங்கமான வார்த்தைகளால் கோஷம் போடுறது, இந்த மாதிரியான மேட்டர்கள்னால சில இடங்கள்ல அது பாதிப்பை ஏற்படுத்துது. சும்மா எங்களுடைய இதை நாங்கள் கொண்டு போறோம், கொண்டு போயிட்டு போங்க, எங்களுக்கு என்ன, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பள்ளிவாசலுக்கு முன்னாடியே போயிருக்குது, அவங்களுடைய ஜனாசா எடுத்துட்டு போயிருக்கிறாங்களே, அவங்க முறைப்படி தானே எடுத்துட்டு போயிருப்பாங்க, அதை ரசூலுல்லாஹ் தடுக்கல, எந்திரிச்சு நிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான உச்சகட்டமான இந்த மனித நேயத்தை எல்லா மதத்தவர்களும் பின்பற்றினாங்கன்னு சொன்னா நாட்டில் கலவரம் வருமா? அவ்வளவு அழகான ஒரு மனித நேயத்தை நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு வழக்கு வருது, அவங்க தான் ஜட்ஜி. நபிகள் நாயகத்துக்கு வந்து பல அவங்களுடைய பல முகம் இருக்கிறது அவங்களுக்கு. அது உலகத்தில் யாருக்கும் பன்முகம் உள்ள ஒரு ஆள் நீங்க பார்க்க இயலாது. நபிகள் நாயகத்தை ஒரு ஆளை தான் என்ன செய்ய முடியும், அவர் ஜனாதிபதியாகவும் பார்க்க முடியும், மத குருவாகவும் பார்க்க முடியும், குடும்ப தலைவராகவும் பார்க்க முடியும், போர்ல தளபதியாகவும் பார்க்க முடியும், ராணுவத்தில் அவங்க தளபதி சீருடை அணிஞ்சு முன்னாடி போய் தலகர்த்தாவும் என்ன செய்வாங்க, நிக்குவாங்க. ஜட்ஜாவும் அவங்க தான் நிற்பாங்க. விசாரணை அதிகாரி இப்ப ஜட்ஜா நிக்கிறாங்க. இப்ப ஒரு கேஸ் வந்தா என்ன செய்வாங்க, அவங்க ஜட்ஜா ஆகிடுவாங்க. விசாரணை அதிகாரி என்கொயரி பண்ணா விசாரணை அதிகாரிவாங்க. என்ன நடக்குன்னு பாக்குற உளவுத்துறை வேலையை அவங்களே பார்ப்பாங்க. அவங்களே கிளம்பி என்னென்ன நாட்டில் நடக்குன்னு பார்ப்பாங்க. உதவி செய்யறவங்க நிதி அமைச்சர் அவங்க தான். ஆள் எல்லா இலாக்காவும் தன் கையில தான். அந்த மாதிரி வந்து அனைத்தையும் தலையில் எழுத்து போட்டு செஞ்ச ஒரு தலைவரை வந்து உலகத்தில் நீங்க பார்க்கவே இயலாது. எல்லாத்தையுமே அவங்க தான் செய்வாங்க. மற்றவங்க எல்லாம் கூட ஆட்சி எடுத்தா கூட நீதிபதிக்கு நீ பாரு, நீ போலீஸ் வேலை நீ பாரு,
ஒரு விடுதலை செய்யற நீம்பாரு அவரை கட்டி போடுற சொல்லாத கட்டி போட்டாங்க சும்மாமாவை அவுத்து கூட சொன்னது அவங்க தான், விசாரிக்கிறதும் அவங்க தான், கொடுக்கறது அவங்க தான், எல்லாம் அவங்க தான். அதனால என்ன செய்யுது, ஒரு வழக்கு. என்ன வழக்குன்னா, ஒரு முஸ்லீம் ஒருத்தருக்கு யகூதிக்கும் வழக்கு. என்ன வழக்கு? ஒரு நிலம் சம்பந்தமான வழக்கு. இந்த நிலம் யாருக்கு சொந்தம்? ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் வந்திருப்பாங்க போல இருக்கு. இந்த நிலம் என்னுடையது உன்னுடையதுன்னு சொல்லி விவகாரம் வந்துருச்சு. விவகாரம் வந்தா அந்த நிலம் கையில யாரு கைவசம் இருக்குன்னு கேட்டா யகூதி கைவசம் இருக்கிறது. யாருக்கு சொந்தமானதா இருந்தாலும் அந்த அந்த பொசிஷன் ஒரு ஆள் கையில இருக்கும்ல, ஒரு ஆள் கையில இருக்கும். அந்த மாதிரி என்ன செய்யுது, அவர் கையில இப்ப அந்த இடம் கைவசமா இருக்கிறது. ஆனால் இந்த முஸ்லீம் கையில அது இல்ல, முஸ்லீமுக்கு சொந்தமானது அவர் நினைக்கிறார். உடனே என்ன செய்யறாருன்னு கேட்டா, என் இடத்த நீ வச்சுக்கிட்டு இருக்கிற, இது என்னுடைய சொத்து தான், நீ மரியாதை என்கிட்ட கொடுத்துருன்னு கேட்கிறாரு. யாரே முஸ்லீம் போய் அந்த யகூதிட்ட போய் என்னுடைய இடத்த நீ கொடுத்துரு கேட்கிறாரு. அந்த யகூதி என்ன பண்றாருன்னு கேட்டா, தர முடியாது, உன்னால என்னதை பாத்துக்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்றது என்ன விளங்குது, இந்த ஆட்சியில ஆட்சி இவங்க ஆட்சி நடக்குது, முஸ்லீமுடைய ஆட்சி தான் நடக்குது. அப்ப முஸ்லீமுடைய ஆட்சியில தலையிடத்துல சம்பவம் நடக்குது. அவர் கொஞ்சம் கூட பயமே வர மாட்டாதீங்க, அவர் கரெக்டா முகமது கரெக்டா தீர்ப்பளிப்பாரு, என்ன செஞ்சிருவீங்க, உங்க இஷ்டப்பட்ட ஆடை இல்லாத முகமது ஆட்சியில அவர் தெரியுது, இந்த மிரட்டெல்லாம் இங்க வச்சுக்கிறாதீங்க, ஏன்னது பாத்துக்கிறீங்க. அந்த ஆளும் போல்ட்டா சொல்றாரு. போல்ட்டா சொல்ற காரணம் என்ன, அப்படி நூல் பிடிச்ச நியாயம். முகமது கிட்ட போனா நியாயம் நூல் பிடிச்ச மாதிரி இருக்கு, நீங்க அவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எங்களை மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவரு தனாவட்ட என்ன செய்யறாரு, உன்னால ஏண்டதை பாத்துக்கிறாரு. உடனே என்ன செய்யறாரு, வா ரசூலாட்டவா, வருவோம் வர்றேன்னு சொல்லிட்டு அந்த யகூதி சேர்ந்து ரெண்டு பேர் ரசூல்லாட்ட வர்றாங்க. வந்த உடனே இப்ப கைவசம் யார்கிட்ட இருக்குது, யகூதிட்ட இருக்கிறது. அந்த வேலை கிளி போட்டு அவர் கையில வச்சிட்டு இருக்கிறாரு. இவர்கிட்ட கைவசம் ஒண்ணுமே இல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அலக்க பையினத்துன், கேஸ் கொண்டு வர்றாருல முஸ்லீமை பார்த்து கேட்கிறாங்க, உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது? அவர்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம்? கையில வச்சுக்கிறது ஆதாரம். இந்த பேனா யாரு, இந்த வாட்சி யாருடைய சொந்தம்னு பிரச்சனை வருது. என் கையில கட்டி இருக்கிறேன், நீங்க உங்க இதுங்கிறீங்க. அப்ப என் கையில கட்டி இருக்கிறேன், அதே எனக்கு ஆதாரம். என்னுடைய இதுக்கு என்ன ஆதாரம்? என் கையில இருக்குது, எனக்கு உள்ள ஆதாரமாச்சு. உங்க இது நீங்க சொன்னீங்கன்னா நீங்க வேற ஆதாரம் காட்டணும். உங்க இதுங்கிறீங்களப்பா, அவர் கையில வச்சிருக்கிறாரு, உங்க கையில இது இல்ல இல்ல, உன்னுடைய இதுங்கிறீங்களா, என்ன ஆதாரம் கேட்கணும். அவர் என்ன செய்யணும், இந்த இருக்கு பில்லு நான் தான் வாங்கினது, இந்த வாங்க வந்த ரெண்டு பேர் இருந்தாங்க சாட்சி அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நான் தான் என்கிட்ட அவர் பறிச்சிட்டு போகும்போது ரெண்டு பேர் பார்த்தாங்க அப்படின்னு என்ன மாதிரி என்ன செய்யணும், அவரு அதை எவிடன்ஸ் தரணும். அப்ப ரசூல்லா என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, இதான் அவங்க கொண்டு வந்த சட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தில் என்ன சட்டம்னு கேட்டா, ரெண்டு பேர் ஒரு சொத்துல வழக்கு கொண்டு வந்தால் சொத்து யார் கையில் இருக்கிறதோ அவரு, சொத்து யார் கையில இல்லையோ அவர், இப்படிதான் வழக்கு வரும், தெருவில் கிடக்காது. ஒரு சொத்துல சண்டை வந்துன்னு சொன்னா யார் கையிலையாவது சொத்து இருக்கும். யார் கையில சொத்து இருக்கிறதோ அவர் பிரதிவாதி ஆயிடுவாரு. யார் என்னுடையதுன்னு சொந்தம் கொண்டாரோ வாதி ஆயிடுவாரு. ரெண்டு பேர் வர்றாங்க. வந்தா என்ன செய்யணும், யார் என்னுடையதுங்கிற அவர்கிட்ட கேட்கணும். இந்த அவர் கையில வச்சிருக்கிறாரு, உன்னுடையதுங்கிற எங்க பத்திரத்தை கொண்டா, பேப்பரை கொண்டா, ஆதாரத்தை கொண்டான்னு கேட்கணும். ஒண்ணுமே இல்ல. அப்ப என்ன செய்யணும், அவருடைய இதுன்னு தீர்ப்பளிக்கணும்ல. அப்படி தீர்ப்பளிக்க முன்னாடி ஒரு ரூல் வச்சிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அவர்கிட்ட யார்கிட்ட பொசிஷன் வச்சிருக்காரோ, யார் கையில இந்த இடம் அவர்கிட்ட சொல்லுவாங்க, அல்லாஹ் மேல சத்தியமாக இது என்னுடையதான் நீ சொல்லு. உங்ககிட்ட இருக்குதுல, இருக்கிறத அபகரிச்சு கூட நீ வச்சிருக்கலாம். அவன் ஆதாரம் தேட முடியாம அப்பாவியா கூட இருந்திருக்கலாம். இருந்தாலும் உங்க கையில இப்ப இருக்குது. நீ என்ன பண்ணணும், அல்லாஹ் மேல சத்தியமா என்னுடையதுன்னு சொல்லிட்டா அவ்வளவுதான் தீர்ப்பு. அதாவது கேஸ் கொண்டு போறவர்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லாம இன்னொருத்தட்ட பொசிஷன் கையில வச்சிருந்தாருன்னு சொன்னா அவருக்குரியதுன்னு தீர்ப்பளிக்க முன்னாடி என்ன செய்யணும், நீ சத்தியம் பண்ணுன்னு சொல்லணும். அவர் சத்தியம் பண்ணிட்டாருன்னு சொன்னா அவர் எடுத்து, இவர் சத்தியம் பண்ண சொல்லக்கூடாது. ஏன்னா அவர்கிட்ட தான் ஒரு பாயிண்ட் கையில இருக்குது, அவர்கிட்ட தான் கைவசம் வச்சிருக்கிறாரு. கைவசம் யாரு அந்த பொருளை வச்சிருக்கிறாரோ அவருக்கு சத்தியம் செய்யற அதிகாரம் இருக்கிறது. யார்கிட்ட கைவசம் இல்லையோ அவர் ஆதாரங்களை கொண்டு வர்ற கடமை அவருக்கு இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் அதை கேட்கிறாங்க, அலக்க பையினத்துன், முஸ்லிமை பார்த்து கேட்கிறாங்க, அவன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது? அவர் சொல்றாரு, லா, இல்ல உண்மை இல்ல, ஏன்தானா என்னுடையதுதான், ஆனா எங்கிட்ட ஆதாரம் இல்ல அப்படிங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காலலில் யஹூதி, யஹூதியை பார்த்து சொன்னாங்க, இஹ்லீஃப், சத்தியம் பண்ணப்ப உங்ககிட்ட இருக்குது, அவருடைய ஆதாரம் இல்ல, இருந்தாலும் நீ கேஸ் வந்துருச்சுல, இது என்னுடைய, அல்லாஹ் மேல சத்தியமா இது என்னுடையதுதான் அப்படின்னு இப்ப சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே முஸ்லிம் என்ன பண்றாரு,
அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனை சத்தியம் வேணாலும் பண்ணுவாங்க. அவர் என்ன சொல்றாரு, இவன் சத்தியம் செய்யறதுக்கு சளைக்காத ஆளு, பொய்யா கூட அவன் சத்தியம் பண்ணுவான். அதெல்லாம் பேசக்கூடாது. சட்டம்னா சட்டம் தான். நீ உன்னுடையதுன்னா நீ என்ன செய்யணும், பேப்பர்ல ஒழுங்கா நீ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கணும். நீ ஏமாளித்தனமா இருந்துட்டு கையில வச்சிருக்கிறான், நீ உன்னை காப்பாற்ற தெரியல, அதுக்குரிய ஆதாரங்களையாவது என்ன செய்யணும், கொண்டு வரணும், ஒரு சாட்சியாவது கொண்டு வரணும். ஒண்ணும் இல்லாம நின்றுகிட்டு அவன் பொய் சத்தியம் பண்ணிடுவான். அப்படிப்பா சட்டம் சட்டம் தானப்பா, சட்டப்படி தான் தீர்ப்பளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்த சட்டம் ஒரு முஸ்லீமுக்கு பாதிப்பா இருந்தாலும் இவன் பொய் சத்தியம் பண்றதுலயே கரகண்டவன் அளவுக்கு ஒரு சொல்றாரு. அப்படிப்பட்டவனா இருந்தாலும் சட்டம்னா சட்டம் தான். உடனே என்ன செய்யறாரு, சத்தியம் பண்ணிப்பான்னு அந்த எடுத்துட்டு போயிடுறாரு. இது நீங்க புகாரியில 2417, 2516, 2670 ஆகிய ஹதீஸ்ல பாக்குறோம். அப்ப இதுல என்ன நீங்க விளங்குறீங்க, முஸ்லிம் அல்லாத ஒருத்தருக்கும் முஸ்லிமுக்கும் வழக்கு வரும் பொழுது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் அல்லன்னு பார்க்கல. சட்டம் நீதி இவற்றை போனா யாருக்கு இருந்தாலும் அவர் கொண்டு வந்த சட்ட பிரகாரம் நீதி வழங்குவாரு, யாரும் பாதிக்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்படிலாம் இன்னைக்கு பார்க்க முடியுதா? மதச்சார்பற்ற நாடுன்னு சொன்னால் கூட அதுல சட்டம் என்ன செய்யும், பாரபட்சமா வளையிறது நீங்க பார்க்கலாம். அந்த டாபிக் தனி டாபிக்கா போயிடும். அந்த மாதிரி எல்லாம் உலகம் பூரா நடக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில வித்தியாசமா நடக்கிறத பார்க்கிறோம்.